திராவிடம் என்ற சொல் யாருக்கெல்லாம் பயத்தை கொடுக்குதோ, யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகளை தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல. கலைஞர் ஸ்டைலில் சொல்லட்டுமா, கோயில் கூடாது என்பதில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்பது எங்கள் எண்ணம். மொத்தத்தில் மதங்களை வச்சு மக்களை பிளவுபடுத்தி நினைக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் எதிரிகள். மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தீவு பற்றி பேசுறதுலே தெரியுது. மோடி அவர்களே, உங்கள் குழப்பங்கள் ஜூன் 4ஆம் தேதி தெளிந்துவிடும். நான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இப்போ ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இனிமே அவரை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேரை மாத்தியாச்சு. இனிமே நீங்க அவர் என்னன்னு கூப்பிடணும்னா மிஸ்டர் 29 பைசா சொல்லுங்க. மிஸ்டர் 29 பைசா. இதுவும் செல்லா காசு தான். 4ஆம் தேதிக்கு மேல அவரும் நான் ஏன் அவர் 29 பைசான்னு கூப்பிடுறேங்கிறதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். யாராலையும் எங்களுடைய குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற தொகை நிறுத்த முடியாது. நிறுத்தினால் நான் பொறுப்பு. நான் சட்டமன்றத்தில் விட மாட்டேன். பல முறை நான் சட்டமன்றத்தில் இதை பேசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் 27 மாதம் கழித்து தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றாங்க. இந்த திட்டம் வருவதற்கு காரணம் அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி மட்டும் இல்லாவிட்டால் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைத்திருக்காது. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை உங்களை எவராலும் நிறுத்த முடியாது. நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் ஆகிவிடுவார். 2019 நினைத்து பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்திருக்க முடியாது. 2019 உங்கள் ஆட்சியை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். இடைத்தேர்தல் 22 தொகுதிகளில் 9 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அந்த 9 தொகுதியில் 5 தொகுதியில் எங்களால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இல்லை, நாங்கள் இல்லை என்றால் அன்றே உங்கள் ஆட்சி தவறிருக்கிறோம். கட்சியை போயிருக்கிறோம். அன்று உங்களுக்கு உயிர் கொடுத்தது, உங்கள் ஆட்சிக்கு உயிர் கொடுத்தது நாங்கள் தான். இப்பொழுது ஏதோ நாங்கள் என்னமோ துரோகம். என்ன துரோகம் பண்ண? நீங்க என்ன 10.5 விழுக்காடு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க. என்ன கொடுத்தீங்க நீங்க? உங்களை பொது விவாத மேடைக்கு வர தயாரான்னு கேட்டிருக்காருன்னா இப்பதான் அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே. அன்பு தம்பி பாரு, அடுத்த நாள் திட்டுவாரு, அடுத்த நாள் சொல்லுவாரு. எனக்கு சீமான் இன்னைக்கு என்ன சம்பந்தம்? எங்க போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியோட எங்க போட்டி இருக்கா? எங்க போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்லை. அப்புறம் எது பொது விவாத மேடைக்கு போய் பேசணும்? அவர் ஒரு காமெடி தங்கச்சி. கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா? ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசுகிறவர் அவர் தான். இப்போ நாங்கள் திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா, அவ்வளோதான். இதெல்லாம் சேட்டை. வணக்கம். இது கேள்வி களம். தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தலின் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது. தலைவர்கள் சுற்றி சுழன்று பரப்புரையை மேற்கொள்ளும் போது பலவிதமான சவால்கள் முன்வைக்கப்படுகின்றன. இன்று முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியோடு ஒப்பிடுங்கள். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை 3 ஆண்டு கால திமுக ஆட்சியோடு ஒப்பிட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சொல்லிக் கொள்ளும்படியான முத்திரை திட்டம், முத்தான திட்டம் என்று ஏதாவது இருக்கிறதா என்று திரு சிதம்பரம் கேட்டிருக்கிறார். அதைவிட இன்னொரு முக்கியமான பேசு பொருளாக மகளிர் உரிமை தொகை பற்றி செல்லுகிற இடமெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமையாக தன்னுடைய ஆட்சியின் சாதனைகளில் முக்கியமானதாக அவர் சொல்லி வருகிறார்.
ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டம் அமலுக்கு வருவதற்கே, பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கே அதிமுக தான் காரணம், யாராவது அந்த திட்டத்தை நிறுத்தினால் அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்படுவார் என்று எச்சரிக்கிறார். இதனிடையில் பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் பயணம் வர இருக்கிறார். 9 இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி ஒரு நாள் பயணமாக திருநெல்வேலிக்கும் கோவைக்கும் வருகிறார். தமிழ்நாட்டு மக்களை கவரப்போவது யாருடைய பிரச்சார முழக்கம்? இப்போது அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அழுத்தமாக வெளிப்படக்கூடிய கருத்து என்பது ஆட்சியின் மீதான அதிருப்தியா அல்லது சாதனைகளா, ஒன்றிய அரசின் மீதான குற்றச்சாட்டா, மாநில உரிமை முழக்கமா என்கிற பல கோணங்களை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அரசியல் ஆய்வாளர் திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சுஃபி சுலைமான் அவர்கள், இவர்களோடு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தங்க வரதராஜன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதற் பார்வையை திரு ஜெகத் கஸ்பர் அவரிடமிருந்து கேட்கணும். மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு மாதந்தோறும் ஒரு வாட்டி இந்தியா டுடே பண்ணுறது மாதிரி மூட் ஆஃப் தமிழ்நாடு என்னவா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் கல ஆய்வு செய்கிறது மாதிரி நம்ம பகுத்து பேசினோம்னா, ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் நாம் விவாதித்ததுக்கும் இன்றைக்கும் என்ன விஷயம் மேலோங்கி இருக்குது, களத்தில் வெளிப்படக்கூடிய பிரச்சனைகள். ஒரு தேர்தலில் ஒரு முழக்கம் மட்டும் மக்கள் வாக்கை தீர்மானிக்கிறது இல்லை, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், பலவிதமான காரணிகள் அப்படின்றது மக்களுடைய முடிவை, வாக்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அதை வென்றெடுக்கிறதுல யார் சிறப்பான பரப்புரையும் சிறப்பான முழக்கத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க, எது மேலோங்கி நிற்குது? மீண்டும் நான் சில அடிப்படைகளை வரையறுத்து விட்டுத்தான் நான் நகர்ந்து செல்வேன். 2006 சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கி இன்று வரைக்கும் அனைத்து தேர்தல்களையும் நான் கணித்து வந்திருக்கிறேன், படித்து வந்திருக்கிறேன். 2011 தேர்தலில் மட்டும்தான் எங்களினுடைய கணிப்பு தவறாக போனது. அது களம் தவறாக இருக்கவில்லை, எங்களினுடைய கணிப்பு முறை கொஞ்சம் உணர்வு சார்ந்ததாக இருந்தது, அறிவு சார்ந்ததாக இருக்கவில்லை என்பதை நானே ஒத்துக்கொள்கின்றேன். மற்றபடி எல்லா தேர்தல்களையும் மிகச்சரியாக முள்ளிவாய்க்கால் இம்பாக்ட் 2009 இல்ல அது வேணாம். அப்போ என்னுடைய தேர்தல் நான் இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கணித்தது என்பது அரித்மேட்டிக்ஸ் தான் அடிப்படை அடிப்படை என்பது மிக அடிப்படையாக அரித்மேட்டிக்ஸ். அப்போ அதில் ஒரு கட்சி தொண்டன் கட்சி தலைமை மீதோ உடனிருக்கிற தலைமை மீதோ என்ன அதிருப்தி இருந்தாலும், ஆண்டு முழுவதும் அவன் கட்சியை வசைபாடினாலும், அவன் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற பொழுது தான் சார்ந்த கட்சிக்குத்தான் அவன் வாக்களிப்பான். அந்த அனுகூலம் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஆக குறைந்தபட்சம் 15% பேர் அப்படித்தான் வாக்களிப்பார்கள். இது கட்சி பற்று தலைமையோ பிடிக்குதோ இல்லையோ, மாவட்ட செயலாளர் பிடிக்குதோ இல்லையோ, மீண்டும் சொன்னால் ஆண்டு முழுவதும் வசைப்பாடுவான். ஆனால் அவன் வாக்கு சாவடிக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய வேற ஒரு சின்னத்தை பார்த்து ஓட்டு போட மாட்டார்கள், மனசு வராது, அது போட இந்த 15 ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சமூக கணக்கு, முதல் கணக்கு இது சமூக கணக்கு. திராவிட முன்னேற்ற கழக இந்திய அணியை பொறுத்தவரையில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் 15% பேர் 17 வரைக்கும் 16 வரைக்கும் இருக்கலாம். இதில் 12% பேராவது மிக உறுதியாக, இந்த 12% கொஞ்சம் பேர் இந்த 15க்குள்ளே வருவாங்க, பட் ஓவர்லாப் இருக்கும். டெஃபினெட்லி இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிக்கிறாங்க. 2. மூன்றாவது மொழி வழி சிறுபான்மையினர், தெலுங்கு மொழி பேசுகின்றவர்கள் குறிப்பாக, அது 10-11% தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். மிக பெருவாரியாக அது இந்தியா கூட்டணிக்கு தான் அது வரும். கடந்த காலத்தில் அது பிராக்மெண்டடா கடந்த ஒரு 2 தேர்தல்களில் அது கன்சாலிடேட், ஓரளவுக்கு பெருவாரியாக கன்சாலிடேட், இதனுடைய ஒரு படிப்பினுடைய விளைவாக வந்தது. 4வதாக மிக முக்கியமாக விளிம்பு நிலை சமூக மக்கள், நான் தலித் அப்படின்னு சொல்ல விரும்பல, அந்த மக்கள் தமிழ்நாட்டில் 21% இருக்காங்க. பள்ளர் சமூகத்தில் கொஞ்சம் ஒரு டவுட் அண்ட் ட்ரிஃப்ட் இருந்தாலும் கூட மிக பெருவாரியான இது கன்சாலிடேட்டட் டுவர்ட்ஸ், அது இந்தியா கூட்டணியின் சார்பாகத்தான் அது கன்சாலிடேட் ஆகுது. அதுலேயும் இதில் இந்த 15 முதல்ல உள்ள 15% ஓவர்லாப் இருக்கும். இந்த ஒரு 4 சமூக கணக்கும் கட்சி தொண்டர்கள், மொழிவழி சிறுபான்மையினர், அடித்தட்டு மக்கள் அவங்க இது சேர்ந்தாலே உங்களுக்கு வின்னிங்குடைய வாசல்ல கொண்டு வந்து நிறுத்திடுது, வெற்றியினுடைய வாயிலில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இன்னொன்று கூட்டணி உருவாக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, அது ஒரு ஃபினாமினல் கெமிஸ்ட்ரியை உருவாக்கும். அதுலேயும் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் தங்கள் வாக்குகளை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஒரு அளவுக்கு காங்கிரஸுங்கிறது மானாவாரி ஓட்டு, கட்சி தொண்டர்களால்
திரட்டப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கப்படும் வாக்கு அல்ல. ஆனால் மார்க்சிஸ்டோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இவர்களுக்குரிய வாக்கு என்பது 100% கூட்டணிக்காக விழும். அதே கணக்கை நீங்கள் பாமகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு சென்று விடும் என்று சொல்ல முடியாது. தேமுதிகவினுடைய வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அவங்க நார்மலா அவங்க கூட்டணி கட்சிக்கு தானே போடுவாங்க. இல்லை, அந்த டிரான்ஸ்பரபிலிட்டி நான் உறுதியாக நம்ம இந்த கெமிஸ்ட்ரிஸ் குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸ் நிறைய பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணனால உறுதியாக ஸோ இந்த சமூக கணக்கு, அரசியல் கெமிஸ்ட்ரி, கூட்டணி கணக்கு எல்லாத்தையும் பார்க்குற போது அவங்க வெற்றியின் வாசலுக்கு நிற்கிறார்கள். சில தொகுதிகளில் போட்டி மிக கடுமையாக இருக்கும் என்பது உண்மைதான். பரப்புரைகள் அப்படி ஒன்றும் பிரமாதமாக நடந்த மாதிரியெல்லாம் தெரியல. நம்ம தான் பேசிக்கிறோம், பரப்புரைகளால் களம் கனல் பற்றி எரிகிறது அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம பேசிக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க, ஆவேசமாக பேசுறாங்க, பாட்டு பாடுறாங்க, பல தலைவர்கள் பலவிதமான அதனால நூதனமான பரப்புரைகள் நேற்றுக்கு வரைக்கும் நான் நேற்றுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தேன்னு வச்சேன். இப்போ கன்னியாகுமரி எடுத்துங்க, கேம்பெயின் அப்படின்ற ஒன்றுக்கு பெரிய இம்பாக்ட் இந்த எலெக்ஷன்ல இல்லை. இது பேசிக்கலி அரித்மேட்டிக்ஸ், இண்டிவிஜுவல் கேண்டிடேட். இப்போ நான் 3 தொகுதியை உதாரணமாக சொல்லி நான் முடிக்கிறேன். கன்னியாகுமரி ஒரு சம போட்டி இருந்த ஒரு தொகுதி தான். பாஜக காங்கிரஸ்ங்கிறது சம போட்டி இருந்தது. பொன் ராதாகிருஷ்ணனே பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2 நகர்வுகளால். ஒன்று, மீனவ மக்களுக்கு இருந்த ஒரு மனக்குறையை விளவங்கோடு இடைத்தேர்தலில் மீனவ சமூகத்தை சார்ந்த அது மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணம். ஏனென்றால் விளவங்கோடு தொகுதியில் மீனவ மக்கள் 2% கூட இல்லை. 2% கூட இல்லாத ஒரு இடத்தில் இந்தியா கூட்டணி ஒரு மீனவ சமூக பெண்ணை தாரகை என்பதை நிறுத்தி இருப்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். அதாவது பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவர் தான் ஒரு தொகுதியில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மீறி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா. அப்போ ஒட்டுமொத்த மீனவ சமூகமும் ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி ஆகுது. அது இந்தியா கூட்டணிக்கு அனுகூலமாகுது. பிஜேபி பாதிய வழக்கமாக அவங்க காட்டக்கூடிய வேட்கை வேகத்தில் 50% கூட களத்தில் இல்லை. அது இங்க என்ன உள்ளடி வேலைங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். பயங்கரமான உள்ளடி வேலை நடக்குதுங்க கன்னியாகுமரியில். ஸோ அவருக்கு ஒரு சாதக நிலை என்பது அப்படி பட்டுன்னு இறங்கிடுது. ஆனால் 2வது இடத்திற்கு உறுதியாக வருவார். திருநெல்வேலியை எடுத்துக்கலாம். வேறு இடத்திலிருந்து ஒரு வேட்பாளர் வருவது விரும்பப்படவில்லை, அங்கு நிச்சயமாக விரும்பப்படவில்லை. ஒன்று, பொதுவாக காங்கிரஸ் தான் இந்த சிக்கலை பண்ணும். நான் அதுக்கு மேலே அவங்க மேலே தீர்ப்பு எழுத விரும்பலை. ஆனால் இந்த எங்கேருந்தோ வரவங்களெல்லாம் நீங்கள் அழைத்து தொகுதிகளுக்கு நிறுத்துறதுங்க ஒரு ஆரோக்கியமான அரசியல் பண்பாடு அல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அப்போது அதனால் ஒரு உற்சாகமின்மை, கட்சிக்குள்ளே 2 மரியாதைக்குரிய திரு ஆவுடையப்பன், திரு அப்பாவாணின்னு திமுகவையும் களத்திலே பார்க்க முடியலைங்க. அங்கே திமுகவையும் களத்தில் பார்க்க முடியல. திருநெல்வேலியில் அப்படி ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல. சும்மா அப்படி நடக்கிற மாதிரி ஒரு 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 ஒன்று தான் நடக்குதே தவிர ஒன்றும் பெருசாக நடக்கலை, களப்பணி இல்லை. அதே வேளை இப்போ முக்குலத்தோர் சமூகத்தவர்கள் அவருக்கு பின்னாடி அணிதிரள்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஃபீல்டு ஒர்க்கில் நயினார் ராவேந்திரன் அடிக்க முடியாது. அவர் அன்றாட அரசியலில் மிக மிக ஈடுபாடாக இருக்கிறவர். அதே போல் வளமையாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய சைவப்பிள்ளை சமூகம் நகரத்தில் ஜங்ஷனுக்குள்ளே கொஞ்சம் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு ஓவரால் ஒரு ரைட் விங் ஒரு ட்ரெண்ட் இருக்கனால அவர் கொஞ்சம் கடுமையாக வந்திருக்க முடியும். ஆனால் முக்குலத்தோர் சமூகத்துக்குள்ளேயே ஃபார்வர்ட் பிளாக் அவருக்கு எதிராக நிற்கிது. இந்த சுபாஷ் பண்ணையாரில் முக்குலத்தோர் அமைப்பிலேயே அவங்களுக்கு கடுமையாக அங்கே எதிராக வேலை செய்கிற பார்க்கணும். ஸோ இந்த கம்யூனல் கன்சாலிடேஷன், காஸ்ட் கன்சாலிடேஷனும் நடக்கலை. இப்படி தனிப்பட்ட தொகுதிகள் இப்போ தருமபுரிக்கு வருமே தருமபுரியில் சௌமியா அன்பணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரொம்ப சிறப்பாக. நீங்கள் அதை குறைத்து மதிப்பிடவே முடியாது. அது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த கோர் ஓட்டும் அந்த வன்னியர் சமூக ஓட்டும் அவங்களுக்கு பின்னாடி சாலிடாக கன்சாலிடேட் ஆகுது. டெஃபினட்டாக பழைய வேட்பாளர் திமுக கூட்டம் நிறுத்தி இருக்குன்னா ஷூராக வின் பண்ணியிருப்பார். பிகாஸ் அவருக்கு கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தில் அவ்வளோ மரியாதையும் செல்வாக்கு இருக்குது. கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டார், ரவுடிசம் பண்ண மாட்டார், ஓரளவு கண்ணியமான அரசியல் பண்ணுவாருங்கிற நன்மதிப்பு இருந்த காரணத்தினால் தான் கடந்த முறை அன்புமணி அவர்களை எதிர்த்து அவர் வெல்ல முடிந்தது. கொங்கு வேளாள சமூகத்தினுடைய வாக்கு. இந்த தன்மை வேட்பாளர் யாருன்னு புதுமுகம் தானே, இவர் மேலே கெட்ட பேர் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை, ப்ரோஆக்டிவாக பாசிட்டிவாக இவர் மதிக்கத்தக்கவர், இஸ் அ ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படிங்கிறது கொங்கு வேளாள சமூகத்துக்கு இருந்தது வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். இப்போ போயிட்டு வந்தனால எனக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஸோ தனிப்பட்ட தொகுதிகளில் இப்படி கடுமையான போட்டி இருக்குமே தவிர இந்தியா கூட்டணி என்பது அங்கொன்றுமா ஸ்பராடிக்காக போட்டி இருக்கு. மற்ற இடங்கள்ல வெற்றியின் வாசல்ல இவங்க இருக்கிறாங்க. கேம்பெயின் அப்படின்ற ஒன்று மிகப்பெரிய தாக்கம் அப்படின்றது இல்லைன்றீங்க. பிரமாதமா ஒன்றும். திரு தமிழ்மணி அவருடைய கோணத்தை கேட்கலாம். நான் ஒரு 3 மாதமாக மிக தெளிவாக இருக்கிறேன். பர்சன்டேஜ் இதெல்லாம் எனக்கு பெரிய அளவு எனக்கு தெரியாது. அது இந்த ஆங்கில வார்த்தைகளில் என்னால் பிரமாதமாக பேசுவேன், அர்த்தம் இல்லை, எனக்கு தெரியாது. அதனால்
நான் எந்த தொகுதிக்கும் போகிற அளவுக்கு நேரமும் இல்லை, எனக்கு அவசியமும் இல்லை. அது என்னுடைய தொழில் இல்லை, அரசியல் என்னுடைய தொழில் அல்ல. புரிதல் இருந்து சொல்லுங்க, அவ்வளவுதானே. இல்லை அதான் தமிழ்நாடு எஸ் நான் பதில் சொல்ல முடியும். யாருடைய பரப்புரையையும் மக்கள் தமிழ்நாட்டில் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அரசியல்வாதி அங்கே எலெக்ஷன் நேரத்தில் அப்படி தான் பேசுவான், கைத்தட்டல் முடிஞ்சால் போனால் தட்டுவோம். இவன் என்ன பார்க்குறான், ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் இது பொருந்தும். நான் எந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. இவன் வட்ட செயலாளர் இவனை பார்த்துக்கிட்டு இருப்பான், நம்ம போகிறோன்னா நம்மளை போட்டு கொடுத்துருவான். அதனால் நம்ம போய் வேகமாக கை தட்டினா தான் இல்லைங்க தமிழ்மணி வந்திருந்தாங்கன்னு என் பக்கத்து இருக்காரன்னு சொல்லுவான். அதுதான் தமிழ்மணியுடைய கவலை. மற்ற தப்பாக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. களத்தை மாற்றலைனா கூட ஒரு தலைவர்கள் போகிறாங்க. இப்போ வந்து முதலமைச்சர் போகிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, மற்ற தலைவர்கள் போகிறப்ப ஆயிரக்கணக்கில் கூட்டங்களை பார்க்குறோம். அங்க வர்றவங்க உற்சாகம் அடைஞ்சு போக மாட்டாங்களா? யாருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு நீங்க டிவியில் வேலை செய்கிற நீங்க பார்த்துருக்குறீங்க, நான் பார்த்தேன். நான் அது எனக்கு உங்களுக்கு நீங்க டிவியில் இருக்கீங்க, பார்த்தாத டிவி நீங்க, நான் இல்லை. நான் பார்த்ததுலேயே எந்தெந்த கட்சி பேரெல்லாம் வேண்டாம், அவசியம் இல்லை, எல்லாரும் கொடுத்துருக்கான். இங்கே இவன் யோகி நான் சொல்ல விரும்பலை. அதனால் தயவு செய்து கூட்டத்தை சொல்லாதீங்க. 2-3 விஷயம் நான் தெளிவாக இருக்கிறேன். அதான் அப்படி தமிழ் நாட்டு மக்கள் நினைக்கிறதாக நான் கருதுகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. மிக பெருவாரியான இடங்களில் அவர்கள் வென்று விடுவார்கள். 2வது அதிமுக, 3வது பாஜக கூட்டணி, 4வது அவர் தன்னை பற்றி தான் எப்போதும் ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும். ஒரு நடிகர், முன்னாள் நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும், அவருக்கும் இருக்கிறது. அதை தாண்டி அவர் எதையும் செய்யவில்லை. அவரை நான் விடுவித்து விடுகிறேன். 1, 2, 3 இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் முதல் வாங்கின இப்போ இன்னைக்கு இருக்கிற 38 கூட வராது, 38க்கும் குறையும். 39ல் 38 எக்ஸப்ட் இவருடைய ஓபிஎஸ் அண்ணை தவிர இருந்து அது அல்ல இன்றைய நிலைமை. அதற்கும் கீழே வந்துடும். இப்போ போட்டி என்பது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வித்தியாசம், திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் இவருக்கும் என்ன, அதிமுகவுக்கும் என்ன பர்சன்டேஜ் வித்தியாசம், அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, எனக்கு அது சந்தேகமே இல்லை. பட் எத்தனை சீட்டுங்கிறது என்னால் சொல்ல முடியல. மக்கள்லாம் உண்மையெல்லாம் யாருக்கிட்டையும் பேச தயாராக இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் மனசில் ஒன்று வச்சுக்கிறான், வெளியே ஒன்று சொல்கிறான். அந்த காலத்தில் போல் எடுத்தது கீழே எடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் கண்டுபிடிச்சிடுறான். அதனால் அது அல்ல. நிச்சயமாக திமுக கூட்டணி ஜெயிக்குதுங்கிறது சந்தேகம் இல்லை. 2வது ஏடிஎம்கேங்கிறது ஓரளவுக்கு பிரச்சாரத்தை ஷார்பன் பண்ணியிருக்கிறது. கடந்த ஒரு வாரம் 24/3 திருச்சிக்கு பிறகு திரு எடப்பாடி இவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு தாக்கமே இல்லை, அதை வச்சுலாம் மக்கள் முடிவு பண்ணுறது இல்லை. நீங்கள் இப்போ ஷார்பன் பண்ணியிருக்காருன்றீங்க. ஷார்பன் பண்ணியிருக்காருன்னு நான் சொன்னேன். ஷார்பன் பிரச்சாரத்தை ஷார்பன் பண்ணியிருக்கிறார். ஐ ஸ்டாண்ட் பை தட். நான் இல்லவே இல்லைன்னு ஷார்பன் பண்ணியிருக்கிறார். எடுபடுமா படாதா எந்த அளவுக்கு நான் அதுக்குள்ளே இப்போ போகலை. பிரச்சாரங்கிறது நடக்குது, ஷார்பன் பண்ணியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் ஷார்பன் பண்ணியிருக்கிறார். எந்த அளவு பர்சன்டேஜ் பயன் இருக்கும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் உலகம் பூரா ஒரு நடைமுறை இருக்குது. அந்த அம்மா இந்திரா காந்தி இருந்தப்போ ஹரிபி கடாயி வறுமையை விரட்டுவோம், இப்படி இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் த மைண்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒற்றை வார்த்தை, அந்த ஒரு ஒற்றை சென்டென்ஸ் மேக்சிமம் ஒரு கோஷம் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு. அமெரிக்க எலெக்ஷனில் முஸ்லீம், ஆங்கிலோ ஆஃப்ரிக்கன், கிறிஸ்டியன் பிரசிடெண்ட்டு பேரெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணார், வி கேன் டுகெதர் வி கேன், அவர் அது வெற்றி கோஷமாக அமைஞ்சுது. இன்னைக்கு அந்த கோஷம் கண்டுபிடிச்சிருக்கிறது எடப்பாடி. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் கோஷம். நல்லா சரி புரிஞ்சுக்குங்க. ஸ்டாலினுடைய வீக்னஸ் நான் எதை கருதுறேன்னா, அவர் பேசுகிற 80% பேச்சுக்கள் தான் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு பேசுகிறார். இந்தியாவை நான் முதலே உங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், பல டிவியில் சொல்லியிருக்கிறேன். சிலிண்டர் விலையை குறைப்ப, அதை குறைப்ப, அதாவது எதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வருகிறதோ இவர் சொல்கிறாரு. இவர் அந்த கூட்டணியினுடைய கோஆர்டினேட்டர் இல்லை, அது வேறு நபர். இவங்க எங்கேயும் மினிட்ஸ் பண்ணல,
திரு ஸ்டாலின் சொன்னார் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும்னு சொன்னார். அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. இன்றைக்கு வரைக்கும் வரலை. எங்கேயும் திரு ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதை தான் செய்வோம்னு யாரும் சொல்லலை. இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அவர் தான் ஒரு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலினுக்கு ஆதரியுங்கள். இவர் எப்படி போய் இந்தியாவை இவர் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநில முதலமைச்சர், தப்பு நான் சொல்லலாம். ஒரு நிமிஷம் குறுக்கிடுறார். அவர் எங்கேயுமே அவர் தன்னை பிரதமர் ஒரு கேண்டிடேட் நிறுத்தவே இல்லை. அது தவறான ஒரு நான் எப்ப சொன்னேன்? ஆட்சி ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்கின்ற அடிநாதத்தில் தான் அவர் பேசுகிறாரே தவிர, கலைஞர் ஒரு முறை சொன்னார், எனது உயரங்கள் எனக்கு தெரியும் என்பது என்று அந்த தேவகவுடா அவர்கள் பிரதமர் ஆனபோது சொன்னார்கள் அல்லவா. அதே போல தன்னை ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று எந்த இடத்திலும் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னை முன்னிறுத்திக் எப்போதும் சொல்லவில்லை. எப்போது நான் சொன்னேன் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், இந்தியா கூட்டணி வர வேண்டும். ஸ்டாலின் தன்னை கருதி கொள்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், காதல் விழாவிட்டால் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார் என்று நான் சொல்லவே இல்லை. அவர் பேசுகிற பேச்சுக்கள், அவருக்கு எதெல்லாம் அவரால் முடியாதோ ஒரு மாநில முதலமைச்சரால், எதெல்லாம் ஒரு பிரதம அமைச்சர் மத்திய மந்திரி சபையை முடிவு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலினுக்கு வாக்களியுங்கள் அவரே சொல்லுகிறார். இவர் இந்தியாவில் என்னவாக இருக்க போகிறார்? ஒரு மாநில முதலமைச்சர். சார் 40 சீட்டு ஜெயிச்சா இந்தியாவை காப்பாற்ற முடியும், வட இந்தியாலையும் ஜெயிப்போம்னு சொல்றாரு. 38ல் 5 வருஷம் உங்ககிட்ட கொடுத்தாங்களே, என்ன செஞ்சீங்க? காப்பாத்திட்டீங்களா இந்தியாவை? எதிர்கட்சியா இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இந்தியாவை சார் ப்ளீஸ், நீங்க அவர் சொல்ற கோஷத்தை சார் ஆட்சி மாற்றத்துக்கு கோஷத்தை இல்ல சார். அவர் என்ன கேட்கிறார்? இந்தியாவை காப்பாற்றணும்னா பிஜேபி கவர்மெண்ட் ஹேஸ் டு கோ. பிஜேபி கவர்மெண்ட் போகணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன், நம்ம டுகெதர் we can save India ன்னு சொல்றாரு. நீங்க கொடுக்கிற அவர் தனக்கு வாக்களிங்கன்னு கேட்கல, இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு தானே கேட்கிறாரு. இல்ல கேட்கல சார், 100 முறை சொல்லிட்டார். மன்னிச்சுக்கங்க சார், விளம்பரம் இப்ப போடலாம். நீங்க ஸ்டாலின் அழைக்கிறேன், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இவர் என்ன ஒரு மாநில இந்தியா கூட்டணியோட முக்கியமான தலைவர் சார் அவரு. என்ன சார்? இந்தியா கூட்டணியோட முக்கியமான தலைவர், இந்தியா கூட்டணியை உருவாக்குனதுல முக்கிய தமிழ்நாட்டினுடைய முதன்மை தலைவர். தமிழ்நாட்டினுடைய நானும் பேசினா 2 பேருக்கு மரியாதை இருக்காது, வேண்டாம். ஏன் உணர்ச்சிப்படுறீங்க? இல்ல சார், அவர் பேசும்போது தலையிட்டனா அதனால என்ன சார் 3 முறை மன்னிச்சுங்க. என்னுடைய கோர்வை அடிபடும். உங்க அளவுக்கு நான் திறமை உள்ளவ இல்லைங்க, ரொம்ப சாதாரணமான ஆள்னா பேசலாம். இல்ல எனக்கு இல்ல ஒரு தடவை 2 தடவை பர்மிட் பண்ணிட்டேன், நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. உரையாடல் தானே சார், அரசியல் உரையாடல் தானே, குறுக்கிடுறது ஒரு இதுதானே சார். என்னுடைய கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணும்னா இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா அது தப்புன்னு விட்டுருங்க. எதிர்கருத்தையும் கேட்டுருவோம். திமுக நீங்க சொல்ற கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை கேட்டுறேன். ஒரு தவறு சார், ஒரு தவறும் இல்லை, கேளுங்க. எனவே 38 கூட இந்த தடவை வராது. 38 வச்சுக்கிட்டு இந்தியாவை இவரால் காப்பாற்ற முடியலன்னால் 38க்கு குறைவாங்கி எப்படி காப்பாற்றுவார்? சரி, எஸ். திமுக செய்தி தொடர்பாளர்கிட்டே கேட்கலாம். திரு சுலைமான், 3 விஷயம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போன்னு திரு பழனிசாமி அவர்கள் பேசியது மக்களிடம் எடுபட தொடங்கி இருக்கு. அதனுடைய வீச்சுன்றது ரொம்ப கூர்மையா எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாதம் பிரச்சாரன்றது கடந்த 7 நாட்களா அனல் பறக்குது, ஷார்ப்பன் ஆயிருக்கு, கூர்மைப்படுத்தி இருக்கிறாரு. திமுக வென்றாலும் கடந்த அளவுக்கு வெல்ல முடியாது, போட்டி என்னமோ அதிமுக 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுது, 38 கூட ஜெயிக்க முடியாமல் எப்படி இந்தியாவை காப்பாற்றுவீங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட். இதில் அத்தோடு சேர்த்து இன்னொன்றும் சேர்த்து சொல்லுங்கள், 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு அதிமுக தான் காரணம், அதிமுகவால் தான் கிடைச்சதுன்னு திரு பழனிசாமி அவர்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் முதல்ல ஜெகத் கஸ்பர் சார் சொன்ன ஒரு விஷயத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சில அரித்மெட்டிக்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தமிழ்மணி சார் சொன்னார் பார்த்தீங்களா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி இப்படி சொல்லலாம், 38 சீட்டு வச்சுக்கிட்டு கடந்த 5 வருஷமாக என்ன பண்ணாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழ்மணி சார் கூட நானும் சில விவாதத்தில் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இதே தான் சொல்லி கொண்டு வருகிறார். அதிமுகவில் அவருக்கு இருக்கிற அபிமானமும் அனுதாபமும் தெரியுது. ஆனால் அதுக்காக ஒற்றை விரலால் ஓங்கி அடித்தால் அந்த மாதிரிப்பட்ட முடக்கங்கள்லாம் பெரிய இதை கொடுக்கும் சொல்லிட்டு அவர் சொல்றது உண்மையிலே அபத்தமாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஒற்றை விரலால் அவர் ஓங்கி அடிக்கிறது புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறவர் 4 வருஷமா ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாரு, எதை ஓங்கி அடிச்சாரு? மக்கள் கேட்பாங்கல்ல, 4 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்க, நீங்க எதையாவது ஓங்கி அடிச்சிங்களா?
அங்கிருந்து உங்களை தான் ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டே இருந்தானுங்க, நீங்க வாங்கிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க அந்த 4 வருஷத்துல அவங்க பண்ணதுல எதையாவது நீங்க திருப்பி கேட்டிருந்தா, கொஞ்சம் துணிவா எந்திரிச்சு நின்று இருந்தா, பேசி இருந்தா, இப்போ இந்த ஒற்றை விரல் கதையெல்லாம் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இங்க இப்போ இருந்து ஒரு 3 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, பாஜக கூட ஒட்டிட்டு இருந்தீங்க. அப்ப பாஜக கூட ஒட்டிட்டு இருக்கும் போதாவது அப்பமாவது நீங்க ஓங்கி கேட்டீங்களா? அப்பவும் நீங்க எதையுமே ஓங்கி கேட்கல. நம்ம அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளும் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, நீங்கள் ஆண்ட எடப்பாடியார்கள் 4 வருஷமாக ஆண்ட தமிழ்நாட்டை கூட பாஜக மிக வன்மையாக உங்களுக்கு வஞ்சித்தது. இது அவருக்கு நல்லா தெரிஞ்சுதானே உட்கார்ந்து இருந்தார். அப்போ அவர் ஓங்கி அடிச்சிருக்கலாமே, ஓங்கி அடிக்கன்னு சொல்லியிருக்கலாமே. எதையுமே வாய் துறக்க மௌனியா தானே இருந்தார். அவர்கள் சொல்றதுக்கு எல்லாம் ஆமாம் சாமி போட்டு தானே இருந்தார். அது உதவி மின் திட்டமா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டும், அமைதியா இருந்தவர் இப்போது ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாங்கன்னா யார் வருவாங்க அவர் கூட ஓங்கி அடிக்கிறதுக்கு? கேட்க தானே செய்வாங்க. சரி, அவங்களுக்கு அதையும் விட்டுருங்க, அந்த 4 வருஷத்தை விட்டுருவோம், கடந்த 2.5 வருஷத்தை விட்டுருவோம். 6 மாசமா கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. கூட்டணியிலிருந்து 6 மாசமா வெளியே வந்த பிறகாவது ஓங்கி பேசுனீங்களா? எதையாவது ஒன்னாவது உங்களுடைய தார்மீக உரிமை கொண்டு எதிர்கட்சியாக எதையாவது ஒன்றை பாஜகவிற்கு எதிராக சொல்லியிருக்கீங்களா? இப்போ மேடையில் எதை ஓங்கி பேசுறீங்க? ஒற்றை விரலால ஓங்கி அடிக்கிறாங்க ஓங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல சார், தமிழ்மணி சார். பாஜகவோட ஆட்சியை பத்தியோ மோடி அவர்களை பத்தியோ திரு எடப்பாடி அவர்கள் ஓங்கி ஒலியுடன் இதை பேசுகிறார். ஒண்ணு சொல்லுங்க, மக்கள் ஓங்கி அடிக்கிறத பத்தி பேசலாம். இது எதுவுமே செய்யாம மக்கள் கிட்ட இப்போ ஒற்றை விரலால ஓங்கி அடிப்போம்னு சொல்லக்கூடிய வாசகம் எப்படி எடுபடும்? இது மக்களே யோசிக்க மாட்டாங்களா? உனக்கே ஓங்கி அடிக்க திராணி இல்லையப்பா, எங்களை ஓங்கி அடிக்க சொல்றேன்னு யோசிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் நீங்க கேட்டீங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் தன்னை பிரதமரா நினைச்சுக்கிறாருன்னு. சார், முதல்வர் ஸ்டாலின் அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் யோசிக்க வேண்டிய நாள் இது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் யார் அடுத்தது வரக்கூடாது என்பதில் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டிய நாட்கள் இது. அடுத்த சில நாட்கள்ல இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும், முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் யோசிக்க வேண்டிய காலம். யார் இந்திய பிரதமர் போலவே கூட பேசலாம், பிரதமர் போலவே கூட செயல்படலாம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளை ஒரு அதிபர் நாடாக மாற்றிவிடக்கூடாது. நாடு ஒரு அதிபர் நிலைமை நோக்கி போயிடக்கூடாது. அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கடந்த 3 வருடமாக சேரவே மாட்டாங்க, சேரவே முடியாது, ஒன்றா நிற்கவே முடியாது, அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் வராது, சீட் ஷேரிங் வராது, இவங்க பிச்சுப்பாங்க அவங்க அடிச்சுப்பாங்கன்னு சொன்ன ஆட்களை ஒருங்கிணைந்து கொண்டு போகிறார். அவருக்குள்ள முழுமையான உழைப்பை நமக்கு எல்லாம் தெரியும். வயசுக்கு மீறி உழைக்கிறேன்னு அவரும் சொன்னவர். அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். அவர் பிரதமர் மாதிரி பேசுறார். உண்மையிலே சொல்ல போனால் அவர் பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்படுவதில் நானும் ஒருவன். வெட்ட வெளிப்படாக சொல்கிறேன். இதுல என்ன தவறு இருக்கு? அவர் ஆகக்கூடாதுங்கிற ஏதாவது நிலை இருக்கிறதா? கிடையாது. நானும் ஒருவன். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அழைக்கிறேன், இது ஸ்டாலினின் குரல், மாநில உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் ஒருவர் எழும்பி நின்று திராணியுடன் நிற்கிறார் என்றால் அவர் பின்னால் இருக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழுடைய கடமை சார். நீங்க எப்படி சொல்லலாம் அவர் இதை பிரதமர் மாதிரி பேசுறாருன்னு? சார், இப்படி பேசுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறார்கள் என்பதை முதலில் நினைத்து பெருமைப்படுங்கள். ஒரு தமிழனாக பெருமைப்படுங்கள். அதுதான் உண்மை. 3வதாக சார் பேசும்போது ஒரு சில இதெல்லாம் திட்டங்கள்லாம் சொல்வது இதா இருக்குது. திமுகவுடைய மேடை பேச்சுக்கள் எடுபடலை. அதே மாதிரி இந்த கூட்டம் கூடுறதை பற்றி பேசுறாங்க. அதெல்லாம் தவறு சார். இன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் பற்றியும் திராவிடம் பற்றியும் திராவிட கொள்கையில் முழுமையாக ஈடுபட்ட உள்ள எவ்வளவோ பேர் இருக்காங்க. தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய பேச்சை கேட்கவும், ஏன் அவர் பார்வையை பார்க்க கூட அங்க தொண்டன் காத்து கொண்டு நிற்கிறான். இது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கூட்டத்தில் நீங்க பார்க்கணும். நாங்களே இங்க பார்க்கிறோம், பார்க்கணும். அப்பதான் தெரியும். இந்த மாதிரி சும்மா இப்ப ஒரு கூட்டம் அப்படி கிடையாது. ராஜாஜிக்கு கூடுச்சு, காமராஜர் கூடுச்சு, அந்த கூட்டம் அதெல்லாம் கதை. நீங்க வேணும்னா அடுத்தது திராவிட முன்னேற்ற கூட்டத்துக்கு வாங்க, என் கூட வேண்டாம் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். கொள்கையுள்ள ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற தொண்டை நீங்க பார்க்க முடியும். அங்க
அவன் தோல்ல துண்டை சும்மா போட்டுக்க மாட்டான், வெறியோட போட்டிருப்பான். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி நீங்க பொதுவா ஒரு ஊடகத்துல வந்து கூட்டம் 1000 ரூபாய்க்கு வாங்க சார், இந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றது நிச்சயமாக தப்பு சார். 1000 ரூபாய் திட்டம் வர்றதுக்கு மகளிர் உரிமைக்கு அதிமுக சட்டமன்றத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசின அழுத்தம், எம்எல்ஏக்கெல்லாம் பேசினாங்க, அதனாலதான் வந்தது அப்படின்னு அந்த திட்டத்துக்கான உரிமையை திரு பழனிசாமி அவர்கள் கொண்டாடுறாங்க. ஆமா, அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து அவர்களாகட்டும், அதிமுகவை சேர்ந்த அடுத்த கட்ட தலைவராகட்டும், முன்னாள் அமைச்சர்களாகட்டும், 1000 ரூபாய் திட்டம் வந்த உடனே என்ன சொன்னாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் தரல, எப்போ தரப்போறீங்க கேட்டுக்கொண்டிருந்த ஆட்கள் சில பேர் தரவே முடியாது, தர வாய்ப்பே இல்லை, ஸ்டாலின் வந்து உங்களை எல்லாம் இப்படி 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டுட்டார், இந்த மாதிரிலாம் சொன்ன ஆட்கள் தான் 1000 ரூபாய் கொடுத்தவுடன் முழுமையாக நிறைய பேர் கொடுக்கவில்லைன்னு சொன்னாங்க. இப்போ அது எப்படி மாறி இருக்குன்னா, நரேட்டிவ் செட் பண்றது பாருங்களேன். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய ஸ்டைலில் வந்து நரேட்டிவை மாற்றிப்பாங்க. இப்போ என்னன்னா, நாங்கள் சொல்லாவிட்டால் 1000 ரூபாயும் கிடைக்காது சார். இது வந்து சாதாரண மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான் சார். உண்மை சொல்ல போனால் இப்போ தமிழ்மணி சார் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பிரச்சாரம்லாம் எடுபடலைன்னு. 29 பைசாங்கிற பிரச்சாரம் அடிமட்டு மக்கள் வரையும் போய் சேர்ந்துருக்குது. அதாவது ஒவ்வொரு வீட்டின் அடுக்களை வரையும் போய் சேர்ந்துருக்கிறது, ஒவ்வொரு தெருவின் டீ கடை வரையும் போய் சேர்ந்துருக்குது. 29 பைசா தான் நமக்கு கிடைக்குது. 1 ரூபாய் கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு இவ்வளோ தான் கொடுக்குறான், நம்மளை வந்து வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமானியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த 1000 ரூபாவும் 1000 ரூபாய் கொடுத்தாருங்கிற விஷயத்த உண்மை சொல்ல போனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்மணியும் பாராட்டுகிறார்கள், பெண்மணி சார்ந்த குடும்பம் பாராட்டுகிறது. உண்மை சொல்ல போனால் 1000 ரூபாய் திட்டத்துக்கு பிறகும் மகளிர் அந்த சுட்டு வட்டாரத்தில் மகளிரிடத்தில் திமுகவின் அந்த ஒரு பார்வை ஒரு படி மேலே போயிருக்கிறது. திமுகவை எல்லாம் அண்ணாந்து பார்க்க துவங்கி இருக்கிறார்கள். மகளிரிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. இதை தாங்க முடியவில்லை. காரணம், இவங்க போற இடத்துல எல்லாம் பல இடங்கள்ல வந்து எங்களுக்கு 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தாரு, நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பெண்கள் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நரேட்டிவை மாத்துறதுக்காக தான் நாங்க சொல்லி தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு எடப்பாடி இப்ப புழுக ஆரம்பிச்சிருக்கிறார். இவருடைய மேடை புழுகுகளை பல முறை தமிழக மக்கள் கேட்டு புளித்து போய்விட்டது. அதோட கடைசி அத்தியாயம் தான் இது. 1000 ரூபாய் திட்டம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். இதை தாங்க முடியாத அதிமுக தான் இப்படி ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது இங்கே எடுபடாது. திரு தங்க வரதராசன் 3 முக்கியமான விஷயங்களை கேட்கணும். அவர் விட்ட இடத்துல இருந்தே கூட தொடலாம். மாநில உரிமை தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்ற ஒன்று இந்தியா கூட்டணியில் குறிப்பாக திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, மதிமுக போன்ற கட்சிகள், காங்கிரஸ் எல்லாருமே அதை வந்து ஒரு முழக்கமாக முன்வைக்கிறாங்க. 1 ரூபா நாம் வரியாக கொடுத்தா 29 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருது, நம்மிடம் வரியை வாங்கி மற்ற மாநிலங்களுக்கு, வட இந்திய மாநிலங்களில் செலவு செய்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த தேர்தல் முழக்கமாக முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது திரு தமிழ்மணி சார் சொன்னார், 2வது இடம் அப்படின்ற ஒன்று அதிமுக வந்து கடந்த ஒரு வாரத்தில் மேலே எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. 2வது இடம் அப்படின்ற ஒரு போட்டின்றது அதிமுகவுக்கு தான், பிஜேபி என்பது 3வது இடத்துக்கு சர்வ நிச்சயமாக தள்ளப்பட்டு விடும் அப்படின்றது அவருடைய ஒரு பார்வை. வெற்றியுடைய முகட்டில் திமுக நிற்கிறது, அதுக்கு பல சமூக காரணிகள், சோஷியல் அரித்மெட்டிக், கட்சிகளுடைய கூட்டணி கணக்கு, அவங்களுடைய வாக்கு பலம் முதன்மையானதாக இருக்கு அப்படின்ற பார்வையை திரு ஜெகத்கிஸ்பர் முன் வச்சார். உங்க கோணம் என்ன? திரு குணசேகரன், அதாவது மாநில உரிமை பாஜக பறிக்கிறது, மாநில உரிமைக்கு எதிராக இருப்பது என்று இது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மீது திமுக அந்த கூட்டணி கட்சியில் ஒரு நெரேட்டிவ். மக்கள் ஏமாற தயாராக இல்லை. நீங்கள் சமீப காலத்தில் கூட பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு விஷயத்தில் வந்து திமுக நலனுக்காக தாரை வார்த்தது யார் என்று மக்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா உண்மை வெளிவந்திருக்குது. இன்றைக்கி எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை கொடுத்த ஆர்டிஐயில் கச்சத்தீவை திமுக காங்கிரஸ் எந்த அளவுக்கு பறி கொடுத்தது, மாநில உரிமை யார் பறி கொடுத்தா என்று இல்லை சார், நான் பேசுகிறப்ப வேற யாரும் குறுக்கிட வேண்டாம்.
இல்ல சார், அந்த நான் நெறியாளர் RTI தவிர யாரும் தப்புன்னு சொல்றாங்க சார். ஏந்திரிக்க கூடாது. அந்த RTI வந்து நான் போலின்னு சொல்றாங்க. திரு சுலைமான், நீங்க மறுக்கிற சொல்ல சொல்லுங்க. ஒரு 40 நிமிஷம் கழிச்சு இப்பதான் அவர் பேசுறாரு. RTI போலின்னு சொல்றாங்க. சரி, RTI தகவல் போலின்றது அவர் சொன்ன பிறகு நீங்க மறுங்க. 30 நிமிஷம் கழிச்சு இப்பதான் அவர் முதல் சுற்று பேச வர்றார். அவர் தடை இல்லாம அவர் சொல்ற கருத்தை வேகமா சொல்லிட்டார். மாநில உரிமை எனக்கான நேரம் இதை குறிக்கிடக்கூடாது. மாநில உரிமை பற்றி தயவுசெய்து திமுக கூட்டணி கட்சியில் பேசக்கூடாது என்பது கட்சிக்கு உதாரணம். அதே போல் நான் கேட்குறேன் சார், நிதி கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் இன்றைக்கு யாருக்கும் எந்த விதமான பங்குகளும் இல்லாமல் அந்த அடிப்படையில் பல்வேறு காரணிகளை வச்சு நிதி பெரு கொடுக்குறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவிக்கு வந்தது பார்த்திங்கன்னா அந்த வரி பகிர்வு வந்து பார்த்திங்கன்னா 2014 முன்னாடி காங்கிரஸ் திமுக ஆண்டப்ப 32% தான் சார். ஆனால் நரேந்திர மோடி 2014 வந்த பிறகு அந்த நிதி கமிஷனில் பார்த்தீங்கன்னா 42% நரேந்திர மோடி. ஏன்னா மாநில முதலமைச்சராக இருந்தவர் சார். அவர் மாநில நலன் கருதி 10% கூட கொடுத்து நரேந்திர மோடி. அதாவது எந்த இடத்துல ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனா அன்னைக்கு இருந்த ஒய்வி ரெட்டி 42% கொடுக்க முன் வந்த போது நீங்க ஏன் 42 கொடுக்குறீங்க, 32ல இருந்து 1% சேர்த்து 33 கொடுங்க அப்படின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதாக அன்றைக்கு நிதித்துறையில முக்கியமான பொறுப்பு வகிச்சவரும் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவரும் மறுத்திருக்கிறார். அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். மாநிலங்களுக்கு வந்து நிதி பகிர்வுன்றது வந்து கூட தரணும்ன்றது மோடி அவருடைய எண்ணம் இல்ல. ஒய்வி ரெட்டி அது முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னது ஆன் ரெக்கார்ட் இருக்கு. இதுவரை பிரைம் மினிஸ்டர் அதை மறுக்கல சார். அதாவது எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்க கட்டாயம் கிடையாது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் மறுக்கல. அவர் சொன்னவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோட முக்கியமான ஆபீசர், பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணவர் சார். நடைமுறை 42% நடைமுறை படுத்திட்டேன் சார். ஒரு அதிகாரி இருக்கலாம், அது பல்வேறு காரணங்கள் ஒரு விஷயத்தை சொல்லலாம். பட் அதை வச்சு நீ முடிவு பண்ண முடியாது. 42% இருக்க வேண்டும் நரேந்திர மோடி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நிதி நரேந்திர மோடி அவர்கள் விருப்பம் இல்லாத ஃபினான்ஸ் கமிஷனுடைய முடிவு. ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஆன் ரெக்கார்ட் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இதுவரை அதை மறுக்கல சார். எல்லாருமே அவர் சொன்னது சார். அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பது பாஜகனுடைய வாதம் சார். இதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. 48% நடைமுறைப்படுத்தும் நரேந்திர மோடி இன்னைக்கு அந்த பாதையில் நோக்கி நம்ம பயணிட்டு இருக்கிறோம். ஒரு மாநிலம் வளர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும். ஒரு மாநிலம் பின்தங்கினா கூட அது வந்து நாட்டுடைய வளர்ச்சி பாதிப்பு என்பது கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா கட்சி, மோடி தலைமையிலான அரசாங்கம். அதனுடைய கொள்கை கொண்டு நாங்கள் செயல்படுறோம். ஒவ்வொரு மாநிலமும் முன்னேற வேண்டும். தமிழகம், குறிப்பாக தமிழகம் முதல் மாநிலமாக வர வேண்டும் என்பது நரேந்திர மோடியுடைய விருப்பம். அதுபோல் இப்போ நீங்கள் வந்து கஸ்பர் அவர்கள் சொன்னார். இது சாரி அண்ணன் நம்முடைய தமிழ் சுலைமான் தமிழ் அண்ணன் அவங்க சொன்னாங்க. இல்லை, நம்முடைய அண்ணன் இவர் பத்திரிக்கையாளர் முதலாவதாக ஏடிஎம்கே இது அதிமுக வரும், ரெண்டாவது இடம் வந்து அதிமுக வரும்னு சொன்னார். முதல் திமுக, ரெண்டாவது அதிமுக. சார், ரெண்டு விஷயம். அவர் எந்த அடிப்படையில் பேசுகிறாருன்னா, முன்னாள் அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை அடிப்படையில் சொல்கிறார். நீங்கள் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேனே, இதில் வந்து கஸ்பர் அவர் கேட்ட கேள்விக்கு இதில் பதில் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி முன்னாடி அவங்க வாங்கின வாக்கு வங்கி வச்சு இவங்கெல்லாம் முடிவு பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு என்னால் பல உதாரணங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இதை மக்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. நரேந்திர மோடி தான் என்பது தெரியும். இது எதிர்கட்சிகளுக்கு கூட நல்லாவே தெரியும், நரேந்திர மோடி தான் பிரதமர். ஆனால் தமிழகத்தில் இந்த முறை அதிக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி 25 இடங்கள் மேலே பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு மக்கள் முடிவெடுத்துருக்காங்க. இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க என்னன்னா, இந்த கணக்கு அது ஏற்கனவே வாங்கின வாக்கு வங்கி, நான் என்ன சொல்கிறேன் சார், 25 பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய கூட்டணி தமிழகத்தில் பெறும். நான் அதுக்கு உதாரணம் தான் சொல்ல வரேன். இப்போ 2016 வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் நாங்கள் 3 எம்எல்ஏ தான் இருந்தோம். எங்களோட வாக்கு சதவீதம் 7 தான் இருந்துச்சு. ஆனால் அதே 2016 சட்டமன்ற தேர்தலில், அதே 2019 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 35% விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்கோம். 42 தொகுதியில் 18 பாராளுமன்ற உறுப்பினர் பாஜக பெற்றுச்சு. இது திரிணாமுல் காங்கிரஸுக்கு மட்டும் அதிர்ச்சியை தரல, காங்கிரஸ் அதிர்ச்சியை தந்துச்சு, இங்கே உள்ள திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதிர்ச்சி தந்துச்சு. இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கும். அதேபோல் திரிபுராவில் 2018 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கின வாக்கு 1.5. ஆனால் அதே 5 ஆண்டுகளை கழித்து 2017 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 50 விழுக்காடு வாக்குகளை பெற்று நாங்கள் ஆட்சி அமைச்சோம்.
இதுதான் சார். அதனால் நீங்கள் வந்து ஒரே தேர்தல் ஒரே மாதிரியாக இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு கிடைக்காத சூழலில் பல்வேறு விஷயங்கள். நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை தடை பண்ணது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் அந்த பாவத்தை சுமந்தது ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட வச்சது வந்து இந்த கூட்டணி. அதுபோல் பல்வேறு விஷயங்கள். மீத்தேனை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதை வந்து ரத்து செய்தது பாஜக. எங்கள் மீதான தவறான நெரேட்டிவை செட் பண்ணி மக்கள் வந்து அன்னைக்கு வந்து நன்றி இது பண்ணாங்க. இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். நன்றி நன்றி நன்றி. திரு தனியரசு, தவறான பரப்புரை காரணமாக பிஜேபி வந்து குறைவான வாக்குகளை பெற்றது. இந்த பிஜேபி 3வது இடத்துக்கு போகும், அதிமுக 2வது இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பழைய ஓட்டு கணக்கை வச்சு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு களச்சூழல் அப்படின்றது அப்படியானதாக இல்லை அப்படின்ற கோணத்தை இன்னொரு கோணத்தில் வைக்கிறார். மற்றபடி வெவ்வேறு பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நிறைய குறிப்பு எடுத்திருக்கீங்க. இல்லை, இப்போ இந்தியாவே ஆளப்போவது பாரதிய ஜனதா மோடியா தொடர்ந்து 3வது முறையாக தமிழ்நாட்டிலிருந்து இப்போ 38 இடங்களை வென்றும் என்ன செய்தாங்கன்னா தமிழ்மணி ஐயா கேட்டாங்க. அதற்காக நம்ம வந்து மோடி ஏற்கனவே மீண்டும் பிரதம அமைச்சராகவே வரப்போகிறார். ஆகவே நம்ம திமுகவுக்கு அளித்த வாக்கு பயனற்றது. அதாவது இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தால் அது பயனற்றது. அது வந்து ஒரு ஜனநாயகத்தின் பார்வையால் அதில் மூத்த வழக்கறிஞர் ஐயாவே அதில் அப்படி அந்த கருத்தை பதிவு செய்கிறது நமக்கு ஜனநாயகத்துக்கு தாழ்வு தான். இப்போ இந்தியாவில் பாரதிய ஜனதா அல்லது மோடி அரசு ஜனநாயகத்திற்கு எதிராக அல்லது சுதந்திரம் அல்லது தனிமனித உரிமைகளுக்கு எதிராக கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துகிறது. ஆகவே இந்தியாவை பாதுகாக்க எனக்கு வாக்களியுங்கள் அல்லது இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்பது தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய தளபதியோட ஸ்டாலினுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டு மக்கள் அணியமாக இருக்காங்க, பிரச்சாரம் வலிமையாக இருக்குது. அதில் நம்ம ஜெகத் கஸ்பரையா சொன்ன மாதிரி ஏற்கனவே 2000 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு அதற்கு என்ன வாக்கு எந்தெந்த சமூகத்திலிடமிருந்து அந்த வாக்குகள் தொடர்ந்து அந்த வாக்குகள் ஆதரவு சக்திகளாக இருந்ததோ அதே நிலை இப்பொழுதும் தொடர்கிறது. அதுதான் ஜெகத்புரையா சொன்னாங்க, நானும் அதை ஏற்கிறேன். அதில் வந்து நீங்கள் சிறுபான்மை மக்களிடமிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்கை கூட பெற முடியாது. உறுதியாக அவங்க பாஜகவிலிருந்து வெளியே வந்தாலும் கூட எடப்பாடியை நம்பி சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் 1 விழுக்காடு வாக்கை கூட அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு வாக்களிக்கிறதுக்கு இப்போ அவர்கள் அணியமாக இல்லை. நம்ம அதை களத்தில் பார்க்குறேன். அதே மாதிரி மற்ற இப்போ நம்ம பட்டியல் சமூகம் மற்ற வாக்குகளும் இந்தியா கூட்டணியிலிருந்து அவர்கள் பெரிய அளவில் முரண்பட்டு வெளியேறுவதற்கான சூழல் இங்கே ஏற்படலை. அது திராவிட முன்னேற்ற கழக அரசும் அது அல்லது அந்த தலைமையும் மிகுந்த ரொம்ப பொறுப்புணர்வோடு இந்த அணியை இப்போ கட்டி தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. அந்த பரப்புரையை பார்க்குறேன். நீங்கள் இந்தியாவினுடைய இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பரப்புரையை போல அந்த தரம் அந்த கருத்து இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் வைக்கல. எனக்கு தெரிய காங்கிரஸ் கூட வைக்க முடியல. எனக்கு தெரிய ராகுல் கூட அந்த மேடை அந்த மக்கள் திரட்சி நம்முடைய முதல்வர் வைக்கிற வாதம் கருத்து இந்தியாவில் நான் அறிந்த வகையில் வேறு எந்த தலைவரும் வைக்கலை. அதில் ஐயா கூட சினம் கொண்டாங்க. அவர் பிரதமரை போல அல்லது அந்த பிரதமர் பேச வேண்டிய பிரதமர் வேட்பாளர் பேசுவதைப் போல நாடு முழுக்க தேவையானதை ஐயா பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. நான் அதை ஏற்கிறேன். அவர் அப்படி பேசுவது தான் சரி. ஏன்னா இப்போ இந்த நவீன சமூகம் தமிழ்நாட்டுக்கு இப்போ அதிகாரம் இல்லை, இப்போ மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்போ நீங்கள் இந்தியாவில் மாநில அதிகாரங்களை பறிக்கிற கொள்கையை கொண்டிருக்கிற பாஜகவை அல்லது பாஜகவை இப்பொழுது ஆளுகிற மோடி, அமித்ஷா இந்த அணியினரை நம்ம வந்து கட்டாயமாக நிராகரிக்க விட வேண்டியது ஒவ்வொரு நாட்டினுடைய குடிமகனினுடைய கடமை என்கின்ற அளவில் தளபதியோட முதல்வருடைய ஸ்டாலினுடைய அந்த கருத்து பரப்புரை எனக்கு தெரிய ஒரு 80 விழுக்காடு மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிராகரிக்கப்பட முடியாத வாதங்களை வைக்கிறார். நான் அதுக்காக எடப்பாடியே ஒரு திராவிட ஒரு கருத்தியல் ஒரு மாநில கட்சி அந்த கட்சியிலேயே அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே பதிவு செஞ்சிட்டார். நான் வரவேற்கிற பரவாயில்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒன்று போல் உள்ளது. அதை முதல்வரும் ஒத்துக்கிட்டாரு, அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிறோம். ஆனால் அது களத்தில் பிரதிபலிக்கிறாரா எடப்பாடினா பிரதிபலிக்கல. ஏன்னா நீங்கள் எடப்பாடி எங்கே பின்தங்குகிறார் என்றால்
பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மோடி பிரதமராவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. ஏற்கனவே நாங்கள் அவர்களோடு கொண்டிருந்த உறவால் நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட அதாவது இழப்பு, வாக்கு சதவீத இழப்பு, பல்வேறு சமூக மக்கள். அவர் வந்து 2 முனைகள்ல இருந்து தாக்குதல் தொடுக்கிறார். ஒன்று, அவருடைய கணக்கு திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவது. திமுக வந்து ஆட்சியில் இருக்குது, அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குக்கு வந்து 4 பேர் போட்டி போடுறாங்க, 3 கட்சிகள் போட்டி போடுது. ஒன்று அதிமுக, இன்னொன்று பாஜக கூட்டணி, இன்னொன்று நாம் தமிழர். ஆட்சிக்கு எதிரான வாக்கு, அவர் வந்து மாநில அரசுக்கு எதிரான ஓட்டும் நமக்கு வரணும். பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி வந்தாச்சு, எனவே பிஜேபியை பிடிக்காதவர்கள் திமுகவையும் பிடிக்காதவர்களாக இருந்தாங்கன்னா அந்த ஓட்டும் தனக்கு வரணும் அப்படின்ற அளவில் அவர் மாநில அரசின் மீதான விமர்சனத்துக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை தர்றாரு. இது பாராளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல்னா கூட அந்த கோணத்தில் பேசுகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. இல்லை, அதில் நாங்கள் கூட விவாதித்தோம். நீங்கள் மாநில அளவில் கூட அவர் கருத்தை எடப்பாடி வச்ச மாதிரி தெரியல. உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷனில் எப்படி பஞ்சாயத்து எலெக்ஷனில் பேசுகிற மாதிரி பேசுகிறார். எனக்கு பெரிய அது ஐயா சங்கடப்படக்கூடாது. ஐயாவெல்லாம் இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சங்கடப்படுறாரு அல்ல இல்லையா? ப்ளீஸ் அல்லையா, எனக்கு எடப்பாடி சித்தப்பா கிடையாது. இல்லை அதில் ஒன்றும் இல்லை, அதில் இதெல்லாம் டூ மச்சுங்க. அது பேச ஐயா நீங்க அல்ல, நான் ஏன் வருத்தப்படுறேன் இல்லையா? இப்போ நம்ம அண்ணா திராவிட அவர் வருத்தப்படலை, உங்கள் கருத்துக்கு வாங்க. அதான் உங்க கருத்தை சொல்லுங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்காது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அண்ணாவின் கொள்கைகளை அது அது பெரிய அளவில் சில சமரசங்களை செய்திருந்தாலும் கூட அது பெரிய அளவில் அது நீர்த்து போகாமல் குறைந்தபட்சம் திமுக அதிமுக அதை அந்த கருத்தை அந்த கோட்பாட்டை இங்கே நிலைநிறுத்துவதற்கான போட்டி நடந்துச்சு அம்மா இருக்கிற வரைக்கும். கச்சத்தீவா, மீனவர் நலனா, ஏழு தமிழர் விடுதலையா, ஈழத்துக்கான தீர்மானமா, இவைகளிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டுக்கொண்டு மைய அரசை, ஒன்றிய அரசை, அது காங்கிரஸோ பாஜகவோ எதிர்த்து கடுமையாக களத்தில் நிற்பாங்க. அது காவிரி, முல்லை பெரியாறு, ஆற்று நீர் உரிமையாக இருந்தாலும். எடப்பாடி இந்த கருத்தை களத்தில் மக்களிடத்தில் அவர் அதை கொண்டு சேர்க்கிற ஆற்றலை இழந்திருக்கிறார். அது இயற்கை, அவருடைய நேச்சர். அது அவருக்கு இருக்கிற அது என்னன்னு தெரியல. அந்த இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் அந்த கட்சியோட தலைவர், அந்த கட்சிக்கு க்ரௌட் புல்லர் அவர் தான். இப்போ திமுகவுக்கு முதலமைச்சர் போனால் கூட்டம் வருது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனால் கூட்டம் வருது, கனிமொழி போனால் கூட்டம் வருது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அந்த ஸ்டார் வேல்யூவில் வேற லீடர்ஸ் கிடையாது. நான் அதையும் சொல்லலான்னு இருந்தேன், ஐயாவே சொல்லிட்டீங்க. ஆ ராசா பேசினாருன்னா ஒரு பெருந்திரளான கூட்டம் இருக்கும், திருச்சி சிவா பேசுகிறாருன்னா ஒரு கவன ஈர்ப்பு இருக்கும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டால் திரு சி.வி. சண்முகம் பேசினார்னா அதில் ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு ஒரு செல்லூர் ராஜு பதில் கொடுக்குறார். மற்றபடி ஊடகங்களை திரு ஜெயக்குமார் சந்திக்கிறார். இவங்க வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளராக ஆயிரக்கணக்கானவங்களை இருக்கிற தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களாக அவங்க இல்லை. ஓபிஎஸ் இருந்தார், அந்த கட்சியில் ஒரு முகமாக இருந்தார், அவர் ஓங்கி அடிச்சிட்டாங்க, அவர் இல்லை. இன்றைக்கி அவரே தன்னுடைய நிலையை வந்து ரொம்ப கீழே போயிட்டார். அதுதான் ஏன் இப்போ நான் அந்த உள்ளாட்சி தேர்தல் அளவுக்கு தான் எடப்பாடியினுடைய அந்த பேச்சு இருக்கிறதுனால மக்களிடத்தில் நான் எடப்பாடியை நேசிக்கிறேன், இரட்டை இலை சின்னத்துக்கு நான் வாக்களிக்கிறேன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே சொல்ல மறுக்கிறாங்கன்னா பாருங்கள். பரம்பரையாக அதிமுகவில் இருப்பவர்கள், இப்பொழுதும் அதிமுகவினுடைய நிர்வாகியாக இருப்பவர் இப்பொழுது சொல்லுகிறார், நான் பாஜகவுக்கு வாக்களிக்கிறேன், அண்ணாமலைக்கு வாக்களிக்கிறேன், தாமரைக்கு வாக்களிக்கிறேன்னு கிளை செயலாளர் சொல்கிறார். ஒன்றிய செயலாளரோடு 24 மணி நேரம் இருக்கிறவர் மேற்கு மண்டலத்தில் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியுடைய சமூகத்தை சார்ந்தவரே சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்கிறது முக்கியமான ஒன்று. ஆனால் வேற என்ன தகவல்கள் இப்போ அண்மை காலத்தில் வருதுன்னா, தேர்தலுக்கு முன்பு மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக சேலத்திலிருந்து நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி இந்த மண்டலங்களில் பிஜேபி வேறுபிடிக்க தொடங்குது, அவங்க வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்குது, அதிமுக அனுதாபிகள்லாம் கூட கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போகிறாங்க, மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டுச்சு. இப்போ வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போன பிறகு அதிமுக வந்து மிக தீவிரமான களப்பணியை அங்கே தான் செய்கிறாங்க. அது பொள்ளாச்சியோ உடுமலைப்பேட்டையோ இங்கே திருப்பூரோ நாமக்கல்லோ ஈரோடோ அதிமுக வலிமையான பிரச்சாரத்தை செஞ்சு பிஜேபி வளர்ந்ததுன்னு உருவாகின ஒரு தோற்றத்தை முறியடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து சிலரால் முன்வைக்கப்படுது. நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து அந்த பகுதியிலேருந்து வர்றீங்க, நீங்கள் தான் உங்கள் கோணத்தை சொல்லணும். நிராகரிக்கிறேன், தவறானது, பிழையான கருத்து. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த ஒரு இப்போ அவங்க அம்மாவோட மறைவுக்கு பிறகு இந்த ஒரு 7-8 ஆண்டுகள் அவருடைய அந்த உறவு நட்பு எப்படி இருந்துச்சுனாயா,
அவர் வந்து இப்போ நம்ம நான் முக்கியமான ஆளுமைகளை பேர் சொல்ல விரும்பல. அவங்க சொல்கிறாங்க, அம்மாவின் இடத்தில் மோடியை பார்க்குறேன். அதாவது புரட்சித் தலைவரை புரட்சித் தலைவர் அம்மாவை டிடிவி பேசுறாரு. டிடிவி பேசினார் ஒரு மீட்டிங்ல பார்த்தேன். டிடிவி பேசுறாரு. அந்த கட்சியினரே எனக்கு தெரிய மோடி மேலோ பாஜகவின் மீதோ அதிமுகவினுடைய 2 கோடி தொண்டர்களுக்கு எந்த கோபமும் இல்லை. எடப்பாடி மீது இருக்கிற பற்றை விட மோடியின் மீது பற்றை அவர்கள் பிரதிபலிக்கிறது நமக்கு ஒரு ஆபத்து தான். அது தமிழ்நாட்டுக்கு அவங்க டிராவல் பண்ணது நெடுங்காலம் கூட்டணியில இருந்ததும் மோடி அவர்களை விமர்சிக்காம போனதும் ஏடிஎம்கேவுக்கான வீக்னஸாகவும் பிஜேபிக்கான பலமாகவும் விமர்சிக்காதது மட்டுமல்ல, போற்றி புகழ்ந்து நம்மை பாதுகாப்பவர்களே பாஜகவினர், ஒன்றிய அரசு, மோடி அரசு. மோடி ஐயா தான் நம்மை காப்பாற்றுகிறார், இந்த கட்சியை காப்பாற்றுகிறார், எடப்பாடியை காப்பாற்றுகிறார், எடப்பாடியுடைய அரசு நீடிப்பதற்கு மோடி தான் காரணம், அமித்ஷா தான் காரணம்னு இவர்கள் அமைச்சர்களே பேசியதனுடைய விளைவு, அவர்களோட நெருங்கிய நட்பு உறவு வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு அந்த சித்தாந்தத்தையும் அவர்கள் மூளைக்குள் செலுத்திட்டாங்க. பிஜேபியினுடைய கருத்தை கோட்பாட்டை அவங்க என்ன அதில் ரொம்ப தந்திரமாக வேலை செஞ்சாங்கன்னா, திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது. அப்போ அதிமுக தொண்டன் அதை ரசிக்கிறான். பாஜக அதை அறுவடை செய்து கொண்டு எடப்பாடியை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்குறாங்க. உறவாடி விதநெல்ல எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பிஜேபியோட ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல தன்னோட பேஸ் எரோட் ஆகுதுன்னு புரிஞ்ச உடனே எடப்பாடி சுதாரிக்கிறாரு. தன் கட்சியை காப்பாற்றணும், தங்களுக்கான தனித்தன்மை வேணும், நம்முடைய தொண்டர்களை இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல எழுந்து கூட்டணி வேணான்னு நிராகரித்து மக்கள்கிட்ட போகிறப்ப அதனுடைய கல நிலவரமும் சூடும் வந்து உடனே தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்க முடியலையா அவரால்? அதுதான் ஈர்க்கலாங்கிற நான் ஈர்க்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் கஸ்பர் அதை குறிப்பிட்டீங்க அல்ல, என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை, தளபதியை, இந்த அரசை சொல்லுகிறார், குறை சொல்லுகிறாரு. பாஜக மோடியை இவர் வாய் திறந்து இன்று வரை ஒரு வார்த்தை சொல்ல மறுக்கிற எடப்பாடியை எப்படி நீங்கள் மக்கள் வந்து அந்த மோடி மீது அபிமானம் கொண்ட அதிமுக தொண்டர்களை வந்து நீங்கள் ஈர்க்க திருப்பி வின்பேக் பண்ண முடியாது இல்லை. களத்திலேயே அவர்கள் வந்து இப்பொழுதும் அண்ணாமலையை நேசிக்கிறார்கள், மோடியை நேசிக்கிறார்கள், அமித்ஷாவை நேசிக்கிறார்கள். தாமரையையும் இரட்டைகளையும் வேறுபடுத்தி பார்க்கல அவங்க. அதுதான் இப்போ நெருக்கடி நமக்கு. 2 சின்னம் இருக்கும்போது 2 பேர் மேலே ஒரே நேரத்தில் மதிப்பு வச்சிருக்கலாம். பட் 2 பேர் மேலே வந்து அபிமானம் இருக்குதுன்னா, ஓட்டு சீட்டில் இருந்ததுன்னா 2 சீட்டுக்கு குத்தலாம். ஆனால் எலக்ட்ரானிக் புத்தாண்டில் ஒருத்தருக்கு தானே அழுத்த முடியும். இப்போ நான் பார்க்குறேன், ரெட்டலையும் தாமரையும் பார்த்தான்னா அதிமுக தொண்டை தாமரை மேலே பாசம் வைக்கிறான், இவனை அறியாமல். எப்படி சார் அதிமுக தொண்டனுக்கு வந்து இரட்டலை மேலே தான் சார் ஒரு இமோஷனல் கனெக்ட். இரட்டைலை மேலே இருக்குது. எடப்பாடி பார்த்தா இரட்டை மேலே இருக்கிற ஆர்வம் போகுது. இப்போ இன்னைக்கு அவன் இரட்டலை பார்க்கும்போது எடப்பாடி பார்க்குறான். இதில் நான் சொன்னதை நீங்கள் அப்படியே சொன்னீங்க ஐயா. ஒன்றும் இல்லை, நான் திமுகவுடைய அந்த ஸ்டார் நட்சத்திர பேச்சாளர்கள் பார்க்குறேன், அந்த கேம்பெயின், அந்த பிரச்சார முறைகளை பார்க்குறேன். அதிமுகவில் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தர் கூட கிடையாது. எடப்பாடியே அந்த குவாலிட்டியோட மேடை அமைப்பு, சின்ன சந்தில் விட்டுட்டு போய் திருத்துறைப்பூட்டெல்லாம் ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. 2000 பேர் இருக்கிற இடத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு கிராமத்து சந்தில் குடிநீருக்காக ஒரு போராட்டம், ஒரு பகுதியில் சாலை வசதி வேணும், தெருக்களில் குப்பைகளை அல்றதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறான்னு எப்படி இருப்பாங்க? அந்த காலத்தில் நம்ம தீபுரியா, வெற்றி உண்டானையா, அதிமுகவில் இது மாதிரி பேசுகிறப்ப அந்த பேச்சாளர்கள் மாதிரி போய் எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை கூட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி 32 ஆண்டு கால நாட்டை ஆண்ட கட்சியுடைய பொறுப்புரை கூட்டம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஸ்டைல், ஒவ்வொரு தலைவருக்கு ஒரு அணுகுமுறை. ஃபாதர் குறுக்கிட வரும் நீங்கள் இல்லை அப்படி இல்லை. அதாவது நான் திரு எடப்பாடி அவர்கள் சந்திக்கிற சவால்களாக நான் பார்ப்பது என்பது, களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களிடையே ஒரு எழுச்சி இருக்கிறது, இதை மறுக்கவே முடியாது. அதை நான் களத்தில் சென்று ஓரளவுக்கு படித்து கொண்டு வருவதால் சொல்கிறேன். ஆனால் அவர்கள் சந்திக்கின்ற சவால் என்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 30 ஆண்டுகளாக தனக்கென்று வைத்திருந்த சமூக கூட்டணியை முதலில் அது இழந்திருக்கிறது. பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகங்கள் என்று ஒரு மீனவ சமூகம் என்று ஒரு நல்ல சமூக கூட்டணியை வைத்திருந்தது, அதை இழந்திருக்கிறது. திரும்ப பெற முடியவில்லை. முதற் சவால். இரண்டாவது சவால், கட்சியோடு இருந்து கட்சியிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் இணைத்து கொண்டு ஒரு உறவு குடும்பமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரால் உருவாக்க முடியவில்லை. இது இரண்டாவது சவால்.
மூன்றாவதாக ஒரு நம்பகத்தன்மை கொண்ட கிரெடிபிள் அரசியல் கூட்டணியை தோழமை கட்சிகளை இணைத்து அவர் ஒரு ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு அலையன்ஸ் கூட்டணியை விட்டு வெளியே ஒரு அலையன்ஸ் மக்கள்கிட்ட போயிருக்கணும், ஒரு டிராவல் இல்லையா? மூன்றாவது நீ எடப்பாடி சரி அப்படி ஒரு அணியை உருவாக்கணுங்கிற எண்ணமே இல்லை அவருக்கு. அவர் கட்சி நடத்தலாங்கிற எண்ணம் இருக்கானே தெரியல. ஆமாம். நான்காவதாக அவர் சொன்னதை போல ஒன்றிய பாஜகவிலிருந்து விலகி வந்திருக்கிறார்களே தவிர ஒன்றிய அரசனுடைய ஒரு கொள்கைகளும் அணுகுமுறைகளும் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தமிழகத்திற்கு இருக்குது என்று அப்படி ஒரு பரப்புரையை அவர் வரையறுத்திருப்பார். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அது பெரிதாக அவருக்கு உதவி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த 2 முனையில் கொண்டு வந்து நிறுத்த அவர் முயல்கிறார் என்பதும், இன்னொன்று திமுக மீது இருக்கக்கூடிய சில அதிருப்திகள் உண்டு. ஆட்சியின் மீது அதிருப்திகள் இருந்தாலும் நான் ஒரு கருத்து எங்கு மாறுபடுகிறேன் என்றால், அந்த அதிருப்தியை ஓரளவுக்கு சமன் செய்வது என்பது முதல்வர் மீது தனிப்பட்ட முறையில் நடுநிலை வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இது களத்தில் நாங்கள் பதிவு செய்வது. புரியல. ஆட்சியின் மேல அதிருப்தி இருக்கு. முதலமைச்சர் மேல மதிப்பு எப்படி வரும்? அதாவது அதிரடி அரசியல் செய்யவில்லை. இது ஒண்ணு. அதிரடி அரசியல் பண்ணல. அவர் ஒரு பக்குவமாக எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற ஒருவராக இருக்கிறார். இந்த ரெண்டும் தான் அவருடைய அந்த அதிரடி அரசியல் பண்ணலைங்கிறதும் எல்லாரையும் அனுசரித்து போக விரும்புகிறாருங்கிற இந்த தோற்றம் நடுநிலை வாக்காளர்களிடையே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி இருப்பதுதான் பொதுவில் அரசு மீது ஆட்சி மீது ஏற்படுகின்ற அந்த சலிப்பை ஓரளவுக்கு சமன் அவர் மீதான நல்லெண்ணம்ன்றது அந்த அதிருப்தியை மட்டுப்படுத்துகிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். அதிமுக கொடுத்த அழுத்தம் காரணமாகவே மகளிருக்கு மாதம் 1000 வழங்கும் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது எதனால்னு கேட்டிருக்கோம். திட்டத்துக்கு வரவேற்பு கிடைச்சதுனால அப்படி சொல்றாரா? சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததால் அந்த உரிமையை கோருகிறாரா? இந்த பெருமை முதலமைச்சரை மட்டுமே சாருமா? இதற்காக அதிமுக போராட்டம் நடத்தியதா? அப்படின்ற ஒரு கோணங்களை முன் வச்சிருக்கோம். யூடியூப்லையும் ட்விட்டர்லையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதற்கு காரணம் அதிமுக கொடுத்த அழுத்தம்தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறுவது தொடர்பாக நேயர்கள் முன்னாடி கேள்வி கேட்டிருந்தோம். யூடியூப் கம்யூனிட்டியில் ஏராளமான நேயர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. திட்டத்திற்கு அதிகமான வரவேற்பு கிடைத்ததால் இப்படி சொல்கிறார் என்று 32% பேரும், பேரவையில் குரல் கொடுத்ததால் திரு பழனிசாமி கூறுகிறார் என்று 10% பேரும், இந்த பெருமை திரு ஸ்டாலினை சாரும் என்று 54% பேரும், அதிமுக போராட்டம் நடத்தியதா என்று 4% பேரும் கேள்வியும் கருத்தும் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை திரு தமிழ்மணி. சார் 3 விஷயம் சொல்லிடுறேன் சார். எடப்பாடி பிஜேபியை அப்போஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த கருத்தை சொன்னாங்க. நானும் அது சரி என்றே கருதுகிறேன். இது நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவருக்கு எதிரி திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி தான். இல்லை இவங்க தேர்டுன்னு என்னுடைய கருத்து. தப்பாக இருந்தால் போயிட்டு போட்டோம். அதனால் நான் கீழே குனிந்து யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம், அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. எனக்கு யார் ஈக்குவலோ, யார் ஓட்டை பிடுங்குவாங்கன்னு நான் பயப்படுறேனோ அவங்கள தான் நான் அட்டாக் பண்ணுவேன். ஹியூமன் சைக்காலஜி, லாஜிக் ரெண்டும் இது தான். ஒன்று, தந்தை பெரியார் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கருத்து கொடுத்தார். திமுக அண்ணா திமுக ரெண்டும் அவர் வழி வந்தவங்க தான். நாகரிகங்கிறது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மறைச்சி சொல்கிறேன். ஒரு பாம்பையும் அவனையும் கண்டால் பாம்பை விட்டுவிடு, அவனை அடி. இது அவர் சொல்லலை. யாரு? பெரியார் சொல்லலை. மன்னிச்சுங்க சார். நான் என் காதால கேட்டிருக்கேன். குடும்பம் பெரியார் குடும்பம். மன்னிச்சுக்க, உனக்கு சரியா தெரியாது, அவ்வளவுதான். 100% பெரியார் சொன்னாரு. சேலஞ்ச் பண்ற உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். சரி, அது இன்னொரு விவாதத்தில் அதை பேசுவோம். அவரோட கலெக்டிவ் ரைட்டிங் ஸ்பீச்சஸ்ல இல்ல, நீங்க கோட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம், இன்னொரு நாள் பேசுவோம். அது பாயிண்ட் 100%. அதனால் அவர் பண்றது கரெக்ட். சரி, இந்த 29% என்னன்னு எனக்கு தெரியல. 100% தமிழ்நாட்டில் வசூல் பண்ணி 100% கொடுத்துடணும்னு சொன்னால் அது இந்தியா கிடையாது. நம்பர் 2, பி சிதம்பரம் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவரை சொல்லுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 92% கொடுத்துருவோம், 100% வசூல் பண்ணின்னு. அவர் ஏதாவது இது வரைக்கும் இந்த 29 பற்றி கருத்து சொல்லியிருக்காரா? இங்கே இருக்கிறதுல அவர் தான் சீனியர் லீடர், எல்லோரும் ஒத்துக்குவாங்க. நான் அந்த அம்மா சோனியா காந்தி சொல்லணும்னு சொல்லலை. ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து நிற்குது, அந்த ராகுல் காந்தி சொல்லணும்னு நான் சொல்லலை. இந்தியா கூட்டணி பேர், ஆனால் அணி ராஜா நிற்கிறாங்க, எழுத்து நிற்கிறாங்க பக்கத்து. அவர் வேண்டாம், ஒரு பொருளாதார நிபுணராக சொல்லட்டும்.
இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 92% அப்படி திருப்பி கொடுத்துருவோன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். அது வரைக்கும் இந்த 29 எங்கேருந்து கண்டுபிடிச்சி இது, அதாவது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு போலி கோஷம் அது, அவ்வளவுதான். நன்றி. இல்லை பொதுவாக இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி வலிமையாக இருக்குது, வாக்கு கூடுதலாக இருக்குது, முதன்மையாக அதுதான் பெரும்பாலும் வெற்றி பெற போகுது. 39 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த எந்த இடத்துல அது பாதிப்பு வரும்னா, அது கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடத்துல, இரட்டை இலை நிற்கிற இடத்துல ஒரு சவால் இருக்கும். அது இப்போ நம்ம கஸ்பரையெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடி வேட்பாளர் போட்டியிட்டு அதிமுகவை தோற்கடிப்பதை போல காங்கிரஸோ அல்லது பிற கூட்டணி கட்சிகளால் அவ்வளவு நெருக்கமாக வேலை செய்து வாக்குகளை அறுவடை செய்ய முடியுங்கிறது மட்டும்தான் ஒரு ஐயமாக இருக்குது. மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி உறுதியாக இருக்கிறது, அதனுடைய முழக்கங்கள் நியாயமானது. ஆகவே அது பெருமளவு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 100 விழுக்காடு நான் முந்தைய காலத்தில் சொன்னேன், 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. இப்பொழுதும் 39 + பாண்டிச்சேரியோட 40 வெற்றி பெறுவதற்கான சூழல் இந்த கிட்டத்தட்ட 15 நாட்களும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது செய்வதைப் போல பரப்புரையை தொடர்ந்து செய்தால், இதே அணுகுமுறை இருந்தால் வெற்றி 40ஐயும் நெருக்கமாக கொண்டு வந்துடுவாங்கன்னு நான் அனுமானிக்கிறேன். எடப்பாடி நாம் விரும்பினாலும் அதற்கான தகுதியை அவர் இன்னும் வளர்த்து கொண்டு, அதற்கான சூழல், அதற்கான கட்சியினுடைய ஒத்துழைப்பு அறவே இல்லை. கூட்டணியும் அங்கே எடப்பாடிகிட்ட இல்லாதனால எடப்பாடி இந்த முறை வரலாறு காணாத அளவுக்கு பின்தங்கி வாக்குகளை, அதிமுகனுடைய பாரம்பரிய வாக்குகளை இழப்பாக இருக்கிறதைய களத்தினுடைய நிலவரமாக இருக்குது. நன்றி. திரு தங்க வரதராஜ். அதாவது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சார். நிச்சயமாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு 25 எம்பிக்கு மேலே இதுக்கு அனுப்பணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் பிரதானமாக போட்டி என்பதை மறுக்க முடியாது. ஏன்னா திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றலை. அது போன்ற பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளை இன்றைக்கி பாரதிய ஜனதா கூட்டணி தான் அம்பலப்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம். அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை எதிர்கொள்கின்ற வகையில் நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணி நம்ம அமைச்சிருக்கின்றோம். அதனால் நிச்சயமாக மக்கள் நரேந்திர மோடியை அங்கீகரிப்பார்கள், எங்கள் கூட்டணி அங்கீகரிப்பார்கள். எங்கள் புதுச்சேரி உள்பட பிரதானமான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். இது மக்களுடைய மனநிலை. அதனால் நரேந்திர மோடியை வலுப்படுத்தினால் தமிழக முன்னேற்ற பாதைக்கு செல்லும் என்பது மக்கள் முடித்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக எங்கள் கூட்டணி அபார வெற்றி பெறும் என்பது என்னுடைய நிறைவு கருத்தாக பதிவு செய்கிறேன். திரு சுலைமான். முதல்ல நம்ம இந்த கருத்து கணிப்பு முடிவை கொஞ்சம் பார்க்கணும். 86% மக்கள் அந்த 1000 ரூபாய் திட்டத்தால் மிகப்பெரிய பலனடைந்திருக்கிறார்கள் என்பது இதில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதனால் திரு எடப்பாடி அவர்கள் செட் பண்ண நரேட்டிவ் இங்கேயே இட் ஹஸ் பிகம் அ ஃபெயிலியர். செகண்ட் தமிழ்மணி சார் இந்த 29 பைசை பற்றியெல்லாம் சொன்னார். யாரெல்லாம் அதுக்கு பற்றி கருத்து சொல்லணும், யார் கருத்து சொல்லக்கூடாதுன்னு. இப்போ எல்லாருமே கருத்து சொல்லியாச்சு, எல்லாருக்குமே அது போய் சென்று சேர்ந்தாச்சு. உண்மை என்னவென்று மக்களுக்கு முழுமையாக சென்று சேர்ந்து விட்டது. எவ்வளவு வருடமாக, அதுவும் முக்கியமாக பாஜக ஆட்சியில் நமக்கு கிடைத்த நமக்கு வஞ்சிக்கப்பட்டது என்னன்னு சொல்லிட்டு தெரிந்து விட்டது. இப்போ சார் பாஜகவை சேர்ந்த ஒரு நண்பர் பேசினார், 21 சீட்டு நாங்கள் வாங்க போகிறோன்னு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ வர்றாருனாலே 25க்கு மேற்பட்ட இடங்கள் சார் என்பது வரலாறு. ஏன்னா சார் ஹலோ 25க்கு மேற்பட்ட இடங்கள் எந்த இடத்துல ரோட் ஷோ போறாரோ, ஆமாம் நீங்கள் 40 இடம் கூட வாங்கலாம் சார். எந்த இடத்துல ரோட் ஷோ போறாரோ அந்த இடத்துல மண்ணை கவ்வியது வரலாறு. நம்ம இப்போ பெங்களூர் பார்த்துட்டோம். மணிப்பூர் பற்றி ஏறும்போது பெங்களூரில் பூக்களோடு அவர் ரோட் ஷோ போனார், மண்ணை கவ்வினார். அதே போல தான் அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ போகிறேன்னு சொன்னார், ஆளை காணோம், கேன்சல் ஆயிடுச்சு ட்ரிப்பு. இப்போ மோடி அவர்கள் வந்திருக்கிற ரோட் ஷோ போகிறேன்னு. உண்மை சொல்ல போனால் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிறாரு பார்த்தீங்களா, பிரச்சாரத்துக்கு மேடையிலும் நின்று முழங்குகிறார். அடுத்த நாள் காலையில் சாமானியனும் உட்கார்ந்து டீ கடையில் டீ குடிக்கிறார், மார்க்கெட்டில் சென்று ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறார், ஒவ்வொருத்தருடைய அன்றாட விஷயங்களை கேட்கிறார். அவர் தமிழ்நாட்டு திட்டங்கள்லாம் சேருதான் சொல்லிட்டு கேட்கிறார், என்ன குறைகள் இதுதான் ரோட் ஷோ.
இதுக்கு பேர் தான் மக்களை நேரடியாக நின்று பார்த்து பேசுறது ரோட் ஷோ. தவிர ஜீப்புக்கு மேலே ஏறி நின்று கூட்டத்தை அப்படியே ஓடு 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 இந்த பக்கவான்னு சொல்லிட்டு ஒரு மாநில தலைவர் கண்ணை காமிச்சு போயிட்டே இருக்கிறது ரோட் ஷோ கிடையாது. இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் மிகப்பெரிய தோல்வியை தழுவும். பாரதிய ஜனதா கட்சி 100 சீட்டுக்குள்ள இந்த தடவை வந்து சுருளும். திமுக மாபெரும் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி வெல்லும் ஆட்சியை. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது இடத்திற்கு வருவதும் மூன்றாவது இடத்திற்கு வருவதும் ஒரு சில தொகுதிகளில் நீங்கள் 2ஆம் இடம் 3வது இடம் வருவது அல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழக நிலப்பரப்பில் உங்களுக்கான வாக்கு வங்கி சதவீத அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து. அதில் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அருகில் கூட வேறு எந்த கூட்டணியும் வர முடியாது. 2வது இடத்தில் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இது களத்தில் நாங்கள் ஆய்வு செய்து கண்டறிந்தது. 3வது இடம் நான் இன்றைக்கு எழுதி 25 இடத்தில் வெற்றி பெறுவது என்பது அவருடைய விருப்பம், நம்பிக்கை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இன்று நாம் எழுதி வைத்துக்கொள்வோம், மீண்டும் வரலாம். 15 தொகுதிகளிலாவது 3வது இடத்தில் நாம் தமிழர் கட்சி தான் வரும். அந்த இடத்தில் பாஜக கூட வராது. தமிழகத்தினுடைய அனைத்து தொகுதிகளிலும் 3வது இடத்தில் பாஜக வரப்போவது இல்லை என்பதுதான் இன்றைய கள நிலை என்பது. இவ்வளோ கூட்டணிக்கு பிறகுன்னு சொல்றீங்களா? என்னங்க, கூட்டணிக்கு பிறகு கூட 15 தொகுதிகளிலாவது உறுதியாக காவிரி டெல்டா ரீஜனாக இருக்கலாம், சில நிலப்பரப்பு இருக்குது. அந்த இடங்களில் வந்து அப்படி ஒன்றும் வாக்கு வங்கி அளவு அவர்களுக்கு உயரவில்லை. பாஜக ஒரு சகோதரர் ஜஸ்பர் அவர்களுடைய விருப்பம் 10வது இடத்துக்கு கூட வரணும்னு ஜஸ்பருடைய விருப்பம். 10 இடத்துக்கு போன்னு சொல்லல. உங்களுடைய இடம் வருவார்கள் நம்ம சொல்லத்தானே செய்யறோம் இல்லைங்களா? நாகர்கோவில் வருவார்கள், திருநெல்வேலியில் வருவார்கள். எந்த இடங்களில் நாம் ஒன்றும் அப்படி நமது சுய விருப்பத்தை இங்கு கொண்டு வந்து திணிப்பதல்ல. களத்தில் ஆய்வு செய்து என்ன காட்சி இருக்கிறது, களம் என்ன உண்மை இருக்கிறது என்பதை பதிவு செய்கின்றோம். 2 மாதங்களுக்கு முன்பு கூட இங்கு வந்து பாஜக ஒரு மறு வர்ணனையை கட்டமைக்கின்ற அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்திய மக்களை பொறுத்தவரையும் தமிழக மக்களை பொறுத்தவரையும் ஆணவம், அதிகார எல்லை மீறலை ஒரு அளவுக்கு மேல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று அவர்கள் குறிப்பாக கெஜ்ரிவால் அவர்களினுடைய கைதுக்கு பிறகும் சரி, ஒன்றிய அரசனுடைய அமைப்புகளான இடி போன்றவை பயன்படுத்துகின்ற விதமாகவும் இருக்கும் தெரியும். இன்று காலையில் கூட மிகவும் வடிகட்டப்பட்ட ஒரு RSS நண்பரிடம் நான் பேசிக்கொண்டிருந்தது, என்ன சார் வந்து எல்லாம் தானே என்று நினைப்பது எங்கள் RSS தொண்டர்களுக்கே அவ்வளவு ஒன்றும் பிரியமாக இருக்கவில்லை என்று அவரே. ஆனால் பாஜகவுக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள். ஆனால் ஒரு எல்லை மீறி தன்னை மட்டுமே பிரதமர் முதன்மைப்படுத்துகிறார் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள், RSSனுடைய உண்மையான தொண்டர்களுக்கு மத்தியிலே எழுந்திருக்கிறது. எனவே அணிதிரண்டு வேட்கையோடு வீச்சோடு வேகத்தோடு அந்த கட்சி களத்தில் நின்று உழைக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எனவே முதலிடம் என்பது உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம். தோழமை கட்சிகளை தோளில் சுமந்து வெற்றி அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த சவால் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது. சில தொகுதிகளில் அது கடுமையான சவாலாக இருக்கும் என்பதும் உண்மை. 2வது இடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான். 3வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிடும். இதுதான் களநிலை. இன்று நாளை எப்படி மாறும் என்பது நமக்கு தெரியாது. மிக்க நன்றி. ஏராளமான ஆய்வு பார்வைகளை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.